அண்ணாமலை ஆதரவாளர்கள் நீங்க ட்விட்டர்லயோ மற்ற தளங்கள்லயோ ஒரு ஆதரவு வட்டத்தை பெருக்கி வச்சிருக்காங்க. அது ஓட் பேங்க்லயே பிரதிபலிக்கலையா? 11% இல்லையா? கரெக்ட். எப்ப பிரதிபலி 11% எங்கங்க ஆச்சு? நாடாளுமன்றத்துல 18 நாங்க தான். நாடாளுமன்றத்துல மெகா கூட்டணி ஒண்ணு அமைச்சாங்கல்ல. ஓபிஎஸ் பலாப்பழத்துல நின்று வாங்கின ஓட்டெல்லாம் எங்க போறது? அது மாதிரி ஒரு சில ஆதரவு நிலைப்பாடுகள்லாம் இருந்தாங்க இல்லையா? இப்போ வேலூர்ல வந்து ஓட்டு வாங்குறாங்க. அப்ப அந்த ஓட்டெல்லாம் எதுல சேர்க்கிறது? பாப்புலர் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் நின்னாங்க. அப்ப அதெல்லாம் வந்து அண்ணாமலை தான் அந்த 11% காரணமா? இருங்க, 2021ல அரவக்குறிச்சியில நிக்கிறாரு, தோக்குறாரு. ஒரு மாநில தலைவர் தோக்குறாரு. கோயம்புத்தூர்ல யங் டைனாமிக் பர்சன், ஊழல் குற்றச்சாட்டு இல்ல, அண்ணாமலை மீது வந்து பொய் புகார் கிடையாது. அவருக்கு வந்து ரொம்ப சுலபமான வேலை. இன்னும் கேட்டா திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யணும். எந்த ஒரு அரசியல் ஆளுமைக்குமே பாத்தீங்கன்னா ஆளுகின்ற கட்சி பண்ணக்கூடிய ஊழல்களையோ இல்ல அவங்க மேல இருக்க குற்றச்சாட்டை எதிர்த்து அரசியல் பண்றது ஈஸி. ஆளுங்கட்சியா இருக்கிறது தான் கஷ்டம். எதிர்கட்சியா இருக்கிறது ரொம்ப சுலபம். டெய்லி நீங்க மவுண்ட் ரோட்லயோ இல்ல வேற ஏதோ ஒரு முக்கிய சாலையிலயோ ஐயோ அம்மா அப்பா இந்த துறையில ஊழல், இந்த துறையில வந்து லஞ்ச லாவணியம் இருக்கு, மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, கரண்ட் பில் கட்ட முடியல, சொத்து வரி கட்ட முடியல, தண்ணி வரி ஏத்திட்டாங்க, நாய் கடிச்சு சாகுறாங்க ஜனங்க, இந்த பிரச்சனைய பேசலாம். இல்ல ஒரு படி மேல போய் அம்மையார் ஜெயலலிதா மீது குற்றச்சாட்டு இருந்த பொழுது பேராசிரியர் அன்பழகன் வந்து ஒரு கேஸ் போட்டார், தனிப்பட்ட கேஸ் போட்டார். அந்த கேஸ்னாலதான் அவங்களுக்கு டைட் ஆகி கன்விக்ஷன் ஆச்சு. அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் எத்தனை பேர் திமுக மீது இருக்கிறவங்க மீது ஊழல் குற்றச்சாட்டு கேஸ் தனி நபரா போட்டிருக்காரு. அப்ப கட்சியை வளர்க்கறத விட தன்னை முன்னிலைப்படுத்துகிறது ரொம்ப கெட்டிக்காரர், நல்லா பண்ணிட்டார். அதனாலதான் இன்னைக்கு இந்த ஊடக விவாதமே வந்திருக்கு. அப்போ RSS பார்வையில இருந்து பாருங்க, இவரை விட முன்னோடிகளா நிறைய பேர் இருந்த போது 2021ல அப்போ ஒரு 37-38 வயசு தான் அவருக்கு, வயது கம்மி, 15 வருஷமோ 10 வருஷமோ ஒரு கட்சிக்கோ RSSக்கோ வேலை செய்யல, அவருக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க. அப்போ இது வந்து என்னன்னா 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு. எனி பார்ட்டி பிரசிடென்ட் வந்து 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் மாத்துறதுன்றது இயல்பு. ஆனா அண்ணாமலை பத்தி பேசும்போது வந்து ஏன் இவ்வளவு சர்ச்சையாகுது? ஏன் இந்த ஒரு இப்போ என்னோட நண்பர் அதுதான் ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு. இல்ல சார், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க அண்ணாமலை ஃபார் சிஎம் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து கட்சிக்கும் உதவுதுல. மோடி தமிழ்நாட்டுக்கு வரப்போ அண்ணாமலையை தன்னுடைய கார்ல ஏத்திட்டு வர்றார். திண்டுக்கல்ல இருந்து மதுரை வரைக்கும் நினைக்கிறேன் பர்சனலா பேசிட்டு வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய செல்வாக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நீங்க டச் பண்ணிருக்கீங்க. அண்ணாமலைக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிங்க, இது வாய்ப்பு. அதாவது ஒரு பிரதமர் அலுவலகம் வந்து அவரை வந்து வரவேற்கிறது. அமித்ஷாவை எப்ப வேணா போய் பார்க்கலாம். முக்கியமான JP நட்டா அவர்கள் எல்லா ஆக்சஸும் இருந்தது. அப்படி இருந்தும் 3 வருஷத்துல இப்போ அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? 40 சீட் இருந்தது பாராளுமன்ற சீட்டு. சரி, அதிமுக கூட்டணி போல எல்லாம் ரைட்டு. 40ல 4 இடத்துல ஜெயிக்க முடிஞ்சுதா? இல்ல ஒரு 2 இடம் ஜெயிக்க முடிஞ்சுதா? ரிசல்ட் தான் மேட்டர். நான் கட்சியை வளர்த்தேன் அது இதுன்றதா சொல்லலாம், தனிப்பட்ட முறையில சொல்லலாம். கட்சி வாக்கு வங்கி எங்க இருக்கு இன்னைக்கு நீங்க சொல்லுங்க. மனசாட்சியோட நேர்கள் பாக்குறாங்க. பாஜக தான் 3வது இடத்துல தமிழ்நாட்டில் இருக்குன்றது சொல்ல முடியுமா? பாஜக நிர்வாகிகளே ஒத்துக்க மாட்டாங்க. அதுல நடுநிலையா ஒரு சிலர் சொல்றவங்களதான் இப்ப போய் திட்டுறாங்க எல்லாம். அதாவது இவங்களே வந்து ஒரு சர்வேல வந்துச்சு, பாப்புலர் ஆயிட்டாரு. அவர் பாப்புலர் ஆனார், உண்மைதான், நான் இல்லன்னு சொல்லல. விஜய் அவர்களுக்கும் பாப்புலாரிட்டி இருக்கு, அது ஓட்டு ஆகுமா நம்ம அதை பேசிட்டு இருக்கோம். அப்ப இது எல்லாமே வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஏன் வந்து டிஸ்மிஸல் பாக்குறீங்க, இல்ல பதவி இறக்கம் பாக்குறீங்க? பார்ட்டி முடிவு போனோம். பார்ட்டி தானே இவருக்கு பதவி கொடுத்தது. வேற எதனா புது பதவி கொடுக்கலாம், இல்ல மத்திய அமைச்சர் ஆக்கலாம், இல்ல ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கலாம். ஏன் மாநில தலைவரா தான் இருக்கணுமா அவரு? ஏன் ஏதாவது பிரச்சனை இல்ல அவரு? ஏன் அண்ணாமலை போது ஒண்டி ஒரு சர்ச்சையாவது? இதுல இன்னொன்னு அதிமுக பார்வையில இருந்து பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே விமர்சனம் பண்ணுவாரு, அதே மாதிரி கூட்டணியை விமர்சனம் பண்ணுவாரு. அப்ப நாளைக்கு இந்த தொண்டர்கள் எப்படிங்க வேலை செய்வாங்க? அதிமுக தொண்டர்கள் ஓகே, அந்த பேட்சப்புக்கு தான் அண்ணாமலையை வந்து மாற்றுறாங்களா அப்படின்ற கேள்வி வந்திருக்கலாம். இன்னும் 1 வருஷம் இருக்கு, புதிய தலைவர் வந்துட்டா, இல்ல அதுக்கப்புறம் தொண்டர்கள் ஒன்னா பயணப்பட்டா லாங் டைம்ல யோசிக்கிறாங்க அப்படின்னு ஏன் பார்க்க கூடாது பிஜேபி? லாங் டேர்ம்ல யோசிக்கிறது. ஏன் நயினார் நாகேந்திரன் தலைவரா போடுறீங்க ஒரு பேச்சுக்கு? நயினார் நாகேந்திரனுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலியில ஆள் இல்லையா? இதே பிஜேபியில நின்று ஜெயிக்கிறார் எம்எல்ஏ பதவி, மாநில தலைவர் பதவி இல்ல, முன்னாள் அமைச்சர். அவரோட அணுகுமுறை எப்படி இருக்குன்றது நீங்க அங்க கேளுங்க. வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க, SP வேலுமணி, தங்கமணி, அவங்க கிட்ட அவங்களோட அந்த பழக்க வழக்கங்கள் பாருங்க. அந்த கூட்டணி நேச்சுரலா ஜெல் ஆகும். ஆனா இவர் அப்படி இல்ல, தன்னை ஒண்டி முன்னிலைப்படுத்தி. இப்போ ஒண்ணு இல்லைங்க, ஒரு பத்திரிகையாளர் கூட பாருங்க, 200 ரூபாய் வாங்கிக்கோங்க, 300 ரூபாய் வாங்கிக்கோங்கன்னு. அது வந்து கிரவுண்டடா இறங்கல. அவர் IPS அதிகாரியாவே இருக்கிறாரு. ஒரு அரசியல்வாதினா தன் நிலை மறந்து கீழே இறங்கி வரணும். அது வரல அப்படின்றதா என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஓகே, நாகராஜ் முதல் பார்வை வாங்கிக்கலாம். கட்சிக்குள்ளேயே 2 கருத்து இப்போ உருவாயிருச்சோ, அண்ணாமலை ஆதரவு, அண்ணாமலை எதிர்ப்பு. ஒரு மாறுபட்ட நிலைப்பாட்டில் இல்லைங்க, இப்போ நமக்கு வந்து இந்த தேர்தலில் வெற்றி முக்கியம், அதிமுக முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை கட்சியில் இருக்கவங்களே திட்டுறாங்களோ?
சி சோஷியல் மீடியான்றது யார் எந்த ஃபோட்டோ போட்டு யார் வேணா இருக்கலாங்க. இது கட்சியிலேருந்து திட்டுறாங்களா, உள்ளேருந்து திட்டுறாங்களா, வெளியிலேருந்து திட்டுறாங்களான்னு தெரியல. பட் அண்ணாமலை போறார் அப்படின்னு விஷயம் கேட்டும்போது இங்கே எமோஷ்னலாக நிறைய பேர் ரியாக்ட் ஆகிருக்காங்க. அது வந்து நேத்தியிலேருந்தே பார்க்க முடியும், அந்த முந்தானத்து இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறமே பார்க்க முடியும். எமோஷ்னலாக நிறைய பேர் வந்து நான் இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இவர் இருந்தால் நான் போயிருப்பேன், நான் இவர் இருந்தால் போவேன், அதெல்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் சோஷியல் மீடியாவில். இந்த பார்ட்டி இதை பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் இதை இந்த பார்ட்டி வந்து பார்த்ததே இல்லை. இந்த பார்ட்டி எப்போவுமே எப்படின்னா சென்ட்ரலில் ஒரு குழு இருக்கும், அந்த குழு வந்து எப்போவுமே வந்து இவங்க தான் தலைவர், இப்படி தான் மூவ் பண்ணுறீங்கன்னா அதை அப்படி மூவ் பண்ணிட்டாகும். சி பார்ட்டி என்னென்னா இட் இஸ் பிட்வீன் அலையன்ஸ் ஆர் அண்ணாமலைன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன் மேலே. ஏன்னா அண்ணாமலையை என்றுமே சென்ட்ரல் பிஜேபி வந்து தூக்கலை, வெளில போன்னு சொல்ல எதுவுமே நடக்கலை. இவர் தான் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி வந்து அந்த ப்ரெஸ் மீட் வந்து அடிக்கடி செந்தில் சார் சொல்லிட்டார், நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் திருப்பி அதை ரீஹைட்ரேட் பண்ண விரும்பலை. ஏன்னா அவருடைய அவரோட ஸ்டாண்ட் ஆஃப் வியூலேருந்து அது கரெக்டாக இல்லை அப்படின்றத அவர் பர்சனலாக நினைக்கிறார். அதனால் அவர் சொல்கிறார். ஆனால் 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது. What BJP is trying to do, central BJP is trying to do is unite all the opposition party. எப்படி திமுகவுக்கு மோடிக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறதோ அதே போல் திமுகவுக்கு எதிராக ஒரே அலையன்ஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதில் ஏடிஎம்கே யார் வேணால் வரலாம், அதாவது காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் இல்லாத எந்த கட்சியும் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சென்ட்ரல் பிஜேபி ட்ரை பண்ணுது. இதில் ஏடிஎம்கே வரதில்லை. ஏடிஎம்கே வரதோட சொல்லதோட எடப்பாடி லீடர்ஷிப் வரதில் அண்ணாமலை அவர்களுக்கு இஷ்டம் இல்லையோ அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ இப்போ இந்த லீடர்ஷிப் உண்மையிலே உள்ளே வரணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து நான் வந்து இதில் அது அண்ணாமலையே பல இடத்துல எங்கேஜ் பண்ணியிருக்காரு. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பாருங்க யார் அதிமுக தலைமை வருவார்னு தினகரன் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணாரு. அண்ட் ஓபிஎஸ்க்கு கூட அதே மாதிரி ராமநாதபுரத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணாரு. ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து ஃபேக்டாக இருக்குது. லெட் அஸ் பி ஃப்ராங்க். அண்ட் அவரை தெரிஞ்ச வழியும் வந்து மேன் ஆஃப் வேர்ட்ஸ், சொன்னதை செய்யணும்னு சொல்லி அவர் எப்போவுமே நினைக்கக்கூடிய ஒரு நபர். ப்ளஸ் பிஜேபி ஆட்சி கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் ஜென்சி பொலிட்டிஷியன் நம்ம சொல்லலாம். எப்போவுமே கூட்டணி போய் நம்ம பண்ணுறதோடு நம்ம தனிச்சு நின்று நம்ம இதை பாதையை வந்து வளர்த்துக்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணவர். முதல்ல என்ன சொன்னாங்க, நோட்டா பாட்டின்னாங்க, ஒரு பூத்துலேயும் ஓட்டு இல்லைன்னாங்க. இன்ஃபேக்ட் நடுவாந்திரத்தில் வந்து எலெக்ஷனுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் வந்து நான் சீட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லி உள்ளாட்சி தேர்தலில் விட்டாங்க. அப்போ 42% அவர் வந்து 42% சீட்டில் வந்து அவர் ஆளை போட்டு எலெக்ஷன் நிறுத்தினார். அந்த பாயிண்ட்லேருந்துலாம் வந்து இது டோட்டலாகவே டைவர்ட் ஆச்சு. இட் இஸ் அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடி, அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடி அப்படின்ற ஒரு விஷயம் இதாச்சு. நம்ம பழசெல்லாம் மறக்கணும் சார். 2024 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம பார்க்க வேண்டியது ஒரே பாயிண்ட் தான், 2026க்கும் 2029க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. 2029 பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேட்லேருந்து மட்டும் 40 எம்பிஸ் வந்து அந்த பக்கம் இருக்காங்க. இது வந்து நம்பர் கேமாக பார்க்கும்போது இட் இஸ் நாட் அ கிரேட் ஃபார் சென்ட்ரல் லீடர்ஷிப். அது இப்போ இருக்கக்கூடிய பாஜக 240 பெரிய சங்கான ஓட்டர்ஸ் தான் இருக்குது. நாளைக்கு ஒருவேளை சந்திரபாபு நாயுடுவோ, ஒருவேளை நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவும் பண்ணால் வேற எப்படி போகும் இந்த இது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இது ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு ஆட்சி, நாளைக்கு என்ன வேணா எப்போ வேணா எப்படி வேணா மாறலாம் அரசியல்ல. ஸோ இந்த 40 சங்கா இருக்கும்போது ஒருவேளை நம்ம கூட்டணி வைத்திருந்தால் நமக்கு 5 சீட்டோ 10 சீட்டோ கிடைச்சிருக்குமோ அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் அவங்கள்ட்ட இருக்கு என்டிஏக்கு 2024. ஸோ 2029 பார்க்கும்போது ஒரு அலையன்ஸ் இவங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தொடர்ந்து போகணும்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் இந்த அலையன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்ணாமலை இருந்தவங்க அண்ணாமலை ஒரு ஃபேஸ் வேல்யூ. இன்றைக்கி வந்து எமோஷ்னலாக வந்து தொண்டர்களோட எல்லார் வீட்லேயும் வந்து கனெக்ட் ஆகிருக்காரு. ஸோ எல்லாத்தையுமே வந்து எப்படி மத்திய பாஜக மேனேஜ் பண்ண போகுது, எப்படி மத்திய பாஜக அது கொண்டு செல்ல போகுது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஒருவேளை நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன், அண்ணாமலை செந்தில் சார் சொல்கிற மாதிரி, கோடீஸ்வரன் சார் சொல்கிற மாதிரி மாற்றுறதுக்கான எல்லா சிக்னலும் இருக்குது அப்படின்னா வாட் நெக்ஸ்ட்னா அண்ணாமலை எங்கேயும் போக மாட்டார். அண்ணாமலை குஜராத்துக்கோ டெல்லிக்கோ எங்கேயும் போக மாட்டார். அண்ணாமலை தமிழ்நாட்டில் தான் இருப்பார். தமிழ்நாட்டிலேருந்து தான் பாலிடிக்ஸ் பண்ணுவார். ஏன் மாநில தலைமை போடாமையே ஒரு ஐவர் குழுன்னு ஒன்று வச்சாங்க தெரியுமா, அதை வச்சு கூட எலெக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். அதில் அண்ணாமலை ஒருத்தராக போட்டு கூட போகலாம். தே ஹாவ் டு கிரியேட் அ வின்-வின் சிச்சுவேஷனுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கிறது நல்லது தான் எப்போவுமே. அது எந்த சைடு பண்ணுறாங்கன்னு பொறுத்து. இந்த முறை வந்து அண்ணாமலை தன்னுடைய இல்லை அந்த காம்ப்ரமைஸை பண்ணாலே அதிமுக குரலுக்கு பாஜக செவி மடுத்துருச்சு அப்படின்றத பாருங்க. பாஜக எந்த கட்சியோட குரலுக்கும் செவி மடுக்காது. அதை நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். 2024ல அதிமுக இவங்களும் ஒன்று சேர்ந்துருந்தா நியர்லி 10 சீட்ஸ் 10 சீட் வரைக்கும் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டுக்கு 2-3 மத்திய அமைச்சர்கள் கூட கிடைச்சிருக்கலாம். அப்போ அந்த கோபத்தை அண்ணாமலை மேலே காட்டுறாங்களா? கிடையவே கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், அந்த கூட்டணி வேண்டாம் சொன்னது
அண்ணாமலை மட்டும் எடுத்த டிசிஷன் கிடையாது. பிஜேபி ஹேஸ் டு டெஸ்ட் வேர் தே ஸ்டாண்ட். பாஜக எங்க நிக்கணும்ன்றது, நம்ம எங்க இருக்கோம் இந்த ஸ்டேட்ல, இவ வளர்ந்துருச்சு 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 வளர்ந்துருச்சுன்னு சொல்றோம். உள்ளாட்சி தேர்தலில் தனியா வந்து கேண்டிடேட் போட்டோம், நம்ம எங்க இருக்கோம்னு காமிக்கிறதுக்கு தான் சொன்னேன். என்னன்னா இது ஜெயிச்சிருந்தா யாராவது ஒருத்தர் கிரெடிட் வாங்கிட்டு தோத்த உடனே எல்லா கிரெடிட்டையும் வந்து எல்லாவோட இதையும் அண்ணாமலை மேல போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ணாமலை அவர்கள் வந்து பர்செப்ஷன் கேம் ஆடுறாரு. பர்செப்ஷன் கேம் இந்த கால பாலிடிக்ஸ்க்கு தேவைங்க. பர்செப்ஷன் கேம் இந்த கால பாலிடிக்ஸ்க்கு தேவை. கோடிசன் அவர்கள் தாண்டி இல்ல நான் ஒன்னு சொல்றேன் சார், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தான் பார்ட்டி அப்படி மாறி இல்ல, கிடையாது, கிடையவே கிடையாது. அதுதான் கட்சிக்குள்ள ரெண்டு குரலான்னு கேக்குறேன். என்மன் என் மக்கள் என்ன கேட்டேன் சார், என்மன் என் மக்கள் போனாரு, தாமரை இல்லாம வெறும் அண்ணாமலையா காமிச்சாரு. அண்ணாமலை ரீச் ஆனா தாமரை அந்த வீட்டுல ரீச் ஆகுது சார். இதுல வந்து திமுக அண்ணாமலை growth மேல இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு பொறாமை இருக்கு சார். பர்சனலா சொல்றேன். அது பர்சனல் என்னடா இந்த இண்டிவிஜுவல் பார்ட்டிக்குள்ளயா எல்லாருக்குமே ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா பேன் ஃபுல்லா சில பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே ஒரு growth இருக்கு. ஏன் இவருக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஏன் இவ்வளவு பண்றாங்க? இதுக்கு முன்னாடி எந்த தலைவருக்கும் இது பண்ணது இல்லையே அப்படின்னா சார், இதற்கு முன்னாடி திமுகவை இந்த மாதிரி எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா பண்ணியிருக்காங்க. ஆனா அது மக்களுக்கு தெரிஞ்சுதா? திமுக இந்த மாதிரி அரசியல் எதிர்ப்பு பண்ணிருக்காங்க தெரியல.